சற்று நேரத்தில் யமனை பார்த்த அந்த மனுஷன் கொம்பன் கள்ளத்தில் இறங்கிட்டார். காட்டு யானைகள் எல்லாம் தற்போது ஊருக்குள் வருவது சகஜமாகிவிட்டது. காடு மற்றும் மலையை ஒட்டி இருக்கும் பகுதிகளில் எல்லாம் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து நாசம் செய்து வருகிறது. மக்களும் அதற்காகவே அஞ்சி வீட்டிற்குள்ளேயே தஞ்சம் புகுந்துள்ளனர். அப்படி இருந்தும் ஒரு சில பேரை யானைகள் தாக்கிவிடுகிறது. இதுபோன்ற பல வீடியோக்கள் தற்போதெல்லாம் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. அது போலத்தான் இங்கு ஒருவரை காட்டு யானை துரத்தி நூல் இழையில் உயிர் தப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த சட்டப்பாறை என்ற இடத்தில் விவசாயி காளிமுத்து என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. அதில் தென்னை மரங்கள், கொய்யா மற்றும் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக காளிமுத்துவின் விவசாய நிலத்திற்கு வரும் காட்டு யானை தென்னை மரங்கள், கொய்யா மரங்களை உடைத்து சேதப்படுத்தி வருகிறது. மேலும் தோட்டத்தில் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி அமைக்கப்பட்டிருக்கும் பைப் லைன்களையும் உடைத்து ஒற்றை காட்டு யானை சேதப்படுத்தியிருக்கிறது. யானைகள் விவசாய நிலத்துக்கு வருவதால் சட்டப்பாறையில் இருக்கும் தோட்டங்களுக்கு செல்ல விவசாயிகள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் யானைகள் சேதப்படுத்திய மரங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், வனத்துறையினர் யானைகளை கண்காணித்து வனப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயியை தாக்க முயன்றதும் விவசாயி நூல் இழையில் தப்பிச் சென்ற வீடியோதான் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இல்லைண்ணே ஆனா அங்கே போக முடியாது. அந்த ஆழ்ச்சிக்கிட்டேன் வடக்க நிற்குது, தெக்க வந்தாலும் வர அழுத்தம் போட்டு இருக்க பாத்தியா இங்க அங்க அணியாக்கு ஒன்று காட்டுங்க. மேலே கரும் சாப்பிட்டு